Hello friends, Imranix 5.1 DSP remote kit model number TX110A. ஸோ இந்த கிட்டில் வந்து ஒரு 4 புது அப்டேட் இருக்குது. அது உங்களுக்கு என்னென்னு குயிக்காக சொல்லிடுறேன். TX110A வச்சு அசம்பிள் பண்ண DSP ஆம்பிளிஃபையர் இது. ஸோ 4 அப்டேட்டில் மெயின் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் வால்யூம் எல்லாமே வந்து உங்களுக்கு 0 to 50 வரைக்கும் கொண்டுட்டு போய்க்கலாம். இண்டிவிஜுவல் வால்யூம் வந்து ஃபஸ்ட்டு 0 to 15 இருந்தது. இப்போ இண்டிவிஜுவல் வால்யூம் 0 to 50 இருக்கும். இதில் வந்து நீங்கள் 0 பண்ணுறப்போ டோட்டலாக அந்த சேனலோட ஆடியோவே மியூட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவல் எல்லா சேனலுமே உங்களுக்கு 0 to 50. இது போக மாஸ்டர் வால்யூம் வந்து உங்களுக்கு 0 to 50 ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இருக்குது. ஸோ செகண்ட் அப்டேட் என்னென்னா, இதில் சென்டரும் சரௌண்ட் கெயின் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது. ஸோ நீங்கள் ப்ரோலாஜிக் மோடில் நல்லாவே அந்த ஆடியோ ரிசல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். தேர்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் 2 மோடில் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏஆர்சி இன்புட் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, இது வந்து ஏஆர் அப்படின்னு இன்புட் நேமும் 44ங்கிறது வால்யூமும் காமிக்குது. இது வந்து எனக்கு ஃபுல் நேமில் வரும்னா, இந்த ஸ்டாண்ட் பை பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே ஏஆர்சினே காமிக்கும். எந்த இன்புட் இருக்கோ அது ஃபுல்லே காமிக்கும், ஃபுல் நேமில் காமிக்கும். நீங்கள் வால்யூம் கொடுக்கும்போது மட்டும்தான் வால்யூமோட நம்பர் வேல்யூ காமிச்சிட்டு மறுபடியும் மெயின் ஸ்க்ரீனுக்கு வர்றப்போ ஏஆர்சினே காமிக்கும். பாருங்கள், அடுத்த இன்புட்டுக்கு போய் காமிக்கிறேன். இப்போ AX1 AX2 இருக்குது. AX2 பார்த்தீங்கன்னா இப்போ AX2லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். AX இன்புட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தாலும் ஏயூன்னு வந்துட்டு 34ன்னு இருக்கும். இல்லை எனக்கு ஃபுல் நேம் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த புது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்ட் பை பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு AUX12 அப்படிங்கிறதே ஃபுல் நேமில் டிஜிட் பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆப்டிக்கல் இருக்குன்னா OPTன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா OPTனே வரும் உங்களுக்கு ஃபுல் நேம்லேயே. ஓகேங்களா? பழைய சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பழைய மெயின் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி OP34ன்னு. ஸோ இந்த 2 ஸ்க்ரீனும் உங்களுக்கு உங்கள் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாகிள் பண்ணிக்கலாம். இது ஒன்று. இது போக இன்னொரு அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் DTS டால்பி ப்ளே பண்ணுறப்போ வந்து 2 சேனல் AC3 2 சேனல் டால்பியோ DTSஓ வந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 சேனலில் தான் பாடும். 5.1 பண்ண முடியாது. இந்த தடவை வந்து நீங்கள் அதுக்கு அடிஷ்னலாக ஒரு ப்ரோலாஜிக் மோடு கொடுத்துருக்குது. உங்களுக்கு ஒரு சாங் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பாரு, இப்போ DTS பாடிட்டு இருக்கு. இதில் நீங்கள் இந்த ஏ மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ப்ரோலாஜிக் அப்படின்னு காமிக்கும். 5.1 கன்வெர்ட் பண்ணும் 2 சேனலில். ஆட்டோன்னு ஒரு மோடு இருக்குது, ப்ரோலாஜிக்னு ஒரு மோடு. ஆட்டோ மோடுன்னு வச்சிங்கன்னா என்ன சிக்னல் வருதோ அது அப்படியே உள்ளே வரும். 2 சேனலாக இருந்தால் 2 சேனல், 5.1 இருந்தால் 5.1. சப்போஸ் 2 சேனல் வர்றப்போ நீங்கள் இந்த ஏ மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ப்ரோலாஜிக்னு மாறிக்கும். 6 சேனல் ஆடியோ உங்களுக்கு வந்துடும். இது ஒரு நியூ அப்டேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு மறுபடியும் புது விஷயங்கள் கொடுக்குறேன். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், TX110A DSP ரிமோட் கிட் பேஸ்டு ஆம்பிளிஃபையரை சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஷார்ட் வீடியோ. இது ஆல்ரெடி இந்த DSP ரிமோட் கிட்டில் ஓல்டு சாஃப்ட்வேர் இருக்குது. ஓல்டு சாஃப்ட்வேர் எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுனா, இண்டிவிஜுவல் வால்யூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 0 to 15 வால்யூம் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, சரௌண்டு, சப்வூஃபர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0 to 15 இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஓல்டு சாஃப்ட்வேர். இதை நீங்கள் நியூ சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். என்கிட்ட சாஃப்ட்வேர் ஃபைல் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கங்க. வாட்ஸ்அப்பில் வாங்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, ஒரு பென்ட்ரைவ் இல்லை கார்டு ரீடர் இருந்தால் போதும். இந்த நான் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கார்டு ரீடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கார்டு ரீடரை ஃபஸ்ட்டு ஃபார்மேட் அடித்து அதில் இருக்கிற மெமரி கார்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மேட் அடித்து நான் கொடுக்குற ஃபைலை எந்த ஃபோல்டர் இல்லாமல் உள்ள இதில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஒரு அப்டேட் ஃபைல் தருவேன், அந்த ஃபைல் இதில் சேவ் பண்ணிவிட்டு USB செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. USB இன்புட் செலக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த கார்டு ரீடரை உள்ளே இன்சர்ட் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோன்னு, பவர் ஆஃப் பண்ணிடக்கூடாது, எந்த இன்புட்டு செலக்ட் பண்ண வேண்டாம், வேறு எந்த ஃபங்க்ஷன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். இங்கே ஸ்டாண்ட் பைன்னு வரும். ஸ்டாண்ட் பைன் வந்துச்சுன்னா அப்டேட் ஆகிருச்சுன்னு அர்த்தம். ஸ்டாண்ட் பை ஆகலைன்னா அப்டேட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ தான், அப்டேட் கம்ப்ளீட் முடிஞ்சுது. ஸோ பென்ட்ரைவ் கழட்டிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ சாஃப்ட்வேர் இதில் அப்டேட் ஆகிருச்சு. உங்களுக்கு பாருங்கள், நியூ சாஃப்ட்வேரில் இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் வால்யூம் வந்து 0 to 50 வரைக்கும் போகும். ஓகேங்களா? 0 to 50 வரைக்கும் இண்டிவிஜுவல் வால்யூம் போகும். ஸோ போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நிறைய நியூ அப்டேட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மெயின் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா AUX2 வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஃபுல் நேம்லேயே வந்துடும். வேண்டாம், நான் பழைய மோடுக்கே நான் போகிறேன், ஆடியோ மோடுக்கு, டிஸ்பிளே மோடுக்கு அப்படின்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், டாகிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.